நண்பர்களுக்கு காலை வணக்கம். நான் தங்கராஜா பேசுகிறேன், 2ஆம் கட்டிலேருந்து. பாருங்கள், இன்றைக்கி நம்ம கோவக்காய் பற்றி பார்க்க போகிறோங்க. எப்படி இருக்குது பாருங்கள், செடி அருமையாக இருக்குங்க. பாருங்கள், இந்த பிஞ்செல்லாம் கூட இருக்கு. இன்னும் இன்றைக்கி நம்ம இந்த கோவக்காய் அறுவடை பண்ணியிருக்கோங்க. பாருங்கள், கோவக்காவை நம்ம அறுவடை பண்ணியிருக்கோம். கிட்டத்தட்ட ஒரு 300லேருந்து 300 கிராம் இருக்குங்க கன்ஃபார்மாக. சூப்பராக வந்திருக்கு. இது மலேசியன் கோவக்கான்னு சொல்லுவாங்க. மலேசியன் கோவக்கானாலும் இது நாட்டு ரகம்தான். அந்த ஊருக்கு இது நாட்டு ரகம். நம்ம ஊரில் வருமானு கேட்டால் கண்டிப்பாக வருங்க. இந்த பாருங்கள், நான் ஒரு ஃப்ரிட்ஜ் பாக்ஸில் வச்சுருக்கேன். பாருங்கள், எந்த அளவுக்கு ஸ்டெம் நல்லா பெருசாக இருக்குது பாருங்கள். பார்த்தீங்களா, சூப்பராக வந்திருக்குங்க. பாருங்கள், என்ன விஷயம், கொஞ்சம் நாள் போனால் நிறைய பேருக்கு நம்மளே ஷேர் பண்ணலாம். அடுத்த பிஞ்சு பாருங்கள், பிஞ்சு பார்த்தீங்களா, அடுத்த பிஞ்சு வந்திருக்குங்க. அடுத்தடுத்து வந்துகிட்டே இருக்கோங்க. இதுக்கு நமக்கு சாம்பல் கரைசல் மட்டும் கொடுத்தா போதும். கொஞ்சம் சாம்பலை ஒரு 15 நாளைக்கு ஒருக்கா நம்ம தண்ணியில் கலந்து கொடுத்தோன்னா அவ்வளோ அருமையாக வருங்க. நிச்சயமாக சூப்பராக இருக்கும். நண்பர்களே, இந்த கோவக்காவானா நமக்கு சுகர் கட்டுப்படுங்க. ரொம்ப நல்லதுங்க, சுகருக்கு ரொம்ப நல்லது. அதே மாதிரி இந்த கோவக்காய் இலை அதை விட நல்லதுங்க. நிச்சயமாக நம்ம இந்த கோவக்காய் இலையில நம்ம கொஞ்சம் நம்ம கீரை பயன்படுத்துகிற மாதிரி பயன்படுத்துனீங்கன்னா அவ்வளோ நல்லதுங்க. நம்ம உடம்புக்கு ரொம்ப நல்லது. தயவு செஞ்சு நண்பர்களே முயற்சி பண்ணுங்கள். இதுக்கு நீங்கள் பெரிய இடம்லாம் ஒன்றும் கொடுக்க வேண்டாங்க. இப்போ நான் ஃப்ரிட்ஜ் பாக்ஸில் வச்சுருக்கேன். உங்களுக்கு நீங்கள் ஃப்ரிட்ஜ் பாக்ஸில் வைக்க இடம் இருந்தால் வைங்க. இல்லைன்னு சொன்னால் ஒரு 16 இன்ச்சு பாட்டில் வச்சிங்கன்னா ரொம்ப நல்லா இருக்குங்க. அது கூட ஏன் அப்படி சொல்கிறேன்னா, கொஞ்சம் அதுக்கு வேர் போடுறதுக்கு ரொம்ப சௌரியமாக இருக்குன்றதுனால தான் 16 இன்ச்சு பாட்டுன்னு சொல்கிறேன். இல்லைன்னா நீங்கள் நிச்சயமாக கொஞ்சம் சின்னதாக இருந்தால் கூட வரும். அதுக்கு தகுந்த ஈல்டு கம்மியாக இருக்கும், அவ்வளோதான். மற்றபடி ஒன்றும் இல்லை. காய் வந்துக்கிட்டே இருக்குங்க. பாருங்கள், இன்றைக்கி நம்ம இவ்வளோ காய் பறிச்சிருக்கோம். இந்த காய் பறிச்சும் கூட அடுத்து பிஞ்சு இருக்குது. அப்போ நமக்கு இந்த அடுத்தால வந்துடும். நம்ம பச்சையாகவே சாப்பிட்லாங்க. இது வெள்ளரிக்காய் சாப்பிட்ற மாதிரி தான் இருக்கும். நீங்கள் நிச்சயமாக முயற்சி பண்ணுங்கள், ரொம்ப அருமையாக இருக்குங்க. இது கொஞ்சம் நாள் போகும்போது நம்மளே ஒரு இடத்துக்கு 2 இடத்துல வச்சுக்கலாம், மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணலாம். ரொம்ப நல்லா இருக்குங்க. முயற்சி பண்ணுங்கள் நண்பர்களே. பாய்.